ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ்த்தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். சிஜேபியினுடைய தொடர் போராட்டத்தை அடுத்து இன்று கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை பிரதமருக்கு அனுப்பிச்சிருக்காரு. ஒரு பெரிய வெற்றியாக சிஜேபி கொண்டாடிட்டு இருக்காங்க. பாஜக ரொம்ப வருத்தத்தோடு இருக்காங்க. என்னடா இப்படி பண்ணிட்டாங்க, இப்போ நம்மளை ரிவர்ஸ் போக வச்சுட்டாங்களே அப்படின்ட்டு அவங்க ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க சிஜேபியினுடைய போராட்டம் அடுத்து ராஜினாமா அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? இது சாதாரணமான விஷயம் கிடையாது. சிஜேபிக்கு இது பெரிய ஒரு வெற்றி. இவ்வளோ பெரிய விஷயத்தை அவங்க சாதிப்பாங்கன்னு நான் கூட நினைக்கல. ஏன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு பேர் வைக்கிறாங்க. ஒரு சீரியஸான ஒரு நேம் கூட இல்லை. அந்த மூமெண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா இன்ஸ்டாவில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை அவங்க சாதிப்பாங்கன்னு நானும் நினைக்கல. அதே மாதிரி பிஜேபியும் இந்த அளவுக்கு இறங்கி வருவாங்கன்னு நான் நினைக்கல. ஸோ ஒரு வகையில் பார்க்கும்போது சிஜேபிக்கு இது பெரிய வெற்றி. அதே மாதிரி நம்ம பிஜேபியும் பாராட்டணும். இந்த பிரச்சனையை இழுத்துக்கிட்டே போகாமல் வீம்புக்கு நாங்கள் இறங்கிலாம் வரமாட்டோம்னு சொல்லாமல், ரைட், மாணவர்கள் நமக்கு எதிராக திரும்பிட்டாங்க, மாணவர்கள் கோபமாக இருக்காங்க, மக்களும் கோபமாக இருக்காங்க. ஸோ அவங்க கேட்கக்கூடிய விஷயமும் நியாயமாக தான் இருக்குது. அப்போ தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ அவர் ரிசைன் பண்ணட்டும் அப்படின்ற இடத்துக்கு பாஜகவும் இறங்கி வந்துட்டாங்க. இதை நான் அப்ரிஷியேட் தான் பண்ணுவேன். கரெக்டான ஒரு விஷயம்தான். முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம இந்த இஷ்யூ பற்றி பேசும்போது நிறைய பேர் அவங்கெல்லாம் ஆன்டி நேஷ்னல் எலிமெண்ட்ஸ், அவங்கெல்லாம் சதிகாரர்கள் அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ கிளியராக ப்ரூவ் ஆயிடுச்சு, அவங்கெல்லாம் ஆன்டி நேஷ்னல்ஸ் கிடையாது. ஏன்னா அவங்களோட கோரிக்கையை ஏற்று நம்ம மினிஸ்டர் ரிசைன் பண்ணுறாருன்னா அவங்க நியாயமான மனிதர்கள் தான், அவங்களோட கோரிக்கையும் நியாயமான கோரிக்கை தான். அதனால தான் அந்த கோரிக்கையை ஏற்று தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணுறாரு. ஸோ அப்போ கிளியராக இப்போ ப்ரூவ் ஆயிடுச்சு, அந்த போராட்டக்காரர்களை ஆன்டி நேஷ்னல் எலிமெண்ட்ஸ்லாம் சொல்கிறது கரெக்ட் கிடையாது அப்படின்றது இப்போ ப்ரூவ் ஆயிடுச்சு. ரெண்டாவது, இப்போ தர்மேந்திர பிரதான் அவர்களோட அந்த ரெசிக்னேஷன் லெட்டரில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வாசகம் இருக்குது. கிவன் த சிச்சுவேஷன் தட் ஹாஸ் டெவலப்ட் அட் ஜந்தர் மந்தர் and across the country, so that the anti-national forces do not take advantage of this situation, so that the country's unity is preserved, so that not a single Indian student's future gets entangled in legal complications, and so that our children can focus their time on studies and building their career. With these thoughts in mind, I have sent my resignation letter to the Honorable Prime Minister அப்படின்ற மாதிரி பிரதான் அவர்கள் சொல்றார். ஸோ பிரதான் அவர்கள் ரொம்ப கிளியராக இருக்கார். இப்போ ஒரு விதமான ஒரு சூழல் உருவாயிருக்கு. ஜந்தர் மந்தர்லையும் மற்ற இடங்கள்லையும் போர் நடக்கிறதால ஒரு விதமான ஒரு சூழல் உருவாயிருக்கு இந்தியாவில். அந்த சூழலை ஆன்டி நேஷ்னல் ஃபோர்ஸஸ் தங்களோட லாபத்துக்கு பயன்படுத்திடக்கூடாது. அதனால நான் இந்த ரெசிக்னேஷனை சப்மிட் பண்ணுறன்ற விஷயத்தையும் அவர் சொல்கிறார். ஸோ கிளியர் கட்டாக அவர் போராட்டக்காரர்கள் ஆன்டி நேஷ்னல் எலிமெண்ட்ஸும் சொல்லலை. இங்கே நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தை வேற ஆட்கள், மோசமான ஆட்கள் யூஸ் பண்ணிடக்கூடாதுன்ற எண்ணத்தில். ஸோ அப்போ பிஜேபி தரப்புலேயே அது கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. போராட்டக்காரர்கள் அவங்க ஆன்டி நேஷ்னல் எலிமெண்ட்ஸ்னு சொல்லலை. டைரெக்டாக சொல்லணும்னா சொல்லியிருக்கலாமே, அப்படி அவங்க சொல்லலை. ஸோ அதனால் நம்ம நாட்டிலும் அந்த ஒரு புரிதலுக்கு வர்றது பெட்டராக இருக்கும். ரெண்டாவது, இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, பிஜேபி ரிவர்ஸ் போகிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க அதை ரெகுலராக பண்ணக்கூடிய ஆட்கள் கிடையாது. பிஜேபி யூஸ்வலாக ரிவர்ஸ் போக மாட்டாங்க. நம்ம கடைசியாக பார்த்தது என்னென்னா, ஃபார்ம்லாஸ் விவகாரம் வரும்போது ரிவர்ஸ் போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சிஏஏவாக இருக்கலாம், மற்ற இஷ்யூஸாக இருக்கலாம். ஈவன் இப்போ பிரிஜ்பூஷன் சிங்கோட அந்த கான்ட்ரவர்சி வந்தது. ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவோட சீஃப், அவர் எம்பி, அவர் சில ஃபீமேல் அத்லீட்ஸ் கிட்ட தவறாக பிஹேவ் பண்ணிட்டார் அப்படின்றதுக்காக நிறைய பெண்கள்லாம் போராடுறாங்க. அப்போ கூட பார்த்தோன்னா அவர் கடைசி வரைக்கும் ரிசைன் பண்ணல. ஸோ அதெல்லாம் காட்டக்கூடிய விஷயம் என்னென்னா, என்னதான் பிரச்சனைகள் நடந்தாலும் நாங்கள் ரிவர்ஸ்லாம் போக மாட்டோம். ஏன்னா இப்போ ஒரு பிரச்சனை வரும்போது ரிவர்ஸ் போயாச்சுனாலே அப்போ அந்த போராட்டக்காரர்கள் கைக்கு பலம் போயிடும். ரைட், அப்போ நம்ம திரும்ப அழுத்தம் போட்டால் திரும்ப அவங்க ரிசைன் பண்ணிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். நம்ம தைரியமாக இறங்கி திரும்ப திரும்ப அவங்ககிட்ட மோதி பார்க்கலாம். மோதினா ரிவர்ஸ் போயிடுவாங்க. ஸோ மோடி அவர்களை பொறுத்தளவில்
என்ன ஆனாலும் நம்மளோட பலத்தை தான் வெளிப்படுத்தணும், பலவீனத்தை வெளிப்படுத்தக்கூடாது. அதனால தான் பார்த்தோம்னா ப்ரெஸ் மீட் கூட கொடுக்கறது கிடையாது. ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் கேள்வி கேட்டு நான் பதில் சொல்கிறேன். ஸோ அப்போ பவர் ஒரு வகையில் பார்க்கும்போது உங்கள் கையில் இருக்கு. எந்த கேள்விக்கு பதில் வேணும், என்கிட்ட இருந்து என்ன பதில் வரணும், எல்லாத்தையும் நீங்கள் டிக்டேட் பண்ணுவீங்க. நிறையா டிக்டேட்டர்ஸ்க்கு அதனால அது பிடிக்காது. நீங்கள் பெரிய ஒரு தலைவராக இருப்பீங்க, ஒரு பத்திரிகையாளர் உங்கள் முன்னாடி சமமாக உட்காந்து கேள்வி கேட்டுட்டு இருப்பார். அந்த ஒரு 1 hour அவரும் உங்களுக்கு சமமாக உட்காந்துருப்பார். ஜெயலலிதா அவர்கள்லாம் பெரிய லீடர் தான், பயங்கர பவர்ஃபுல் லீடர். ஆனால் அந்த 1 hour ஸ்டுடியோவில் அந்த பத்திரிகையாளரும் உங்களுக்கு சமமாக உட்காந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருப்பார். ஹிட்லருக்குலாம் அதனால தான் அந்த ஃபார்மேட் பிடிக்காது. எனக்கு தெரியும் என் மக்களுக்கு என்ன வேணுன்றது, மக்களுக்கு என்ன வேணும், இந்த நாட்டுக்கு என்ன வேணும், அந்த விஷயம் எனக்கு தெரியும். எப்போ பேசணுமோ அப்போ நான் பேசுவேன், எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் பேசுவேன். நீ கேட்டலாம் நான் சொல்ல மாட்டேன். விஜய் அவர்களும் அதனால தான் ப்ரெஸ்லாம் சந்திக்கிறது இல்லை. இப்போ மோடி அவர்கள் கூட வந்து நள்ளிரவுல வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணாரு, செல்ஃபி மோட்ல வச்சு ஒரு வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணாரு. அதெல்லாம் நல்ல விஷயம் தான். இப்போ இந்த இஷ்யூ கையை மீறி போயிருச்சு அப்படின்றத ஒரு பாயிண்ட்ல உணர்றாங்க. ஏன்னா இப்போ மோடி அவர்கள் பெரிய பீக்கை டச் பண்ணவர், 14ல் பெரிய பீக்கை டச் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடியும் குஜராத் சிஎம்மாக இருக்கும்போது பெரிய உயரங்களை தொடுறாரு. அதுக்கப்புறம் 19லலாம் பீக்கை டச் பண்ணுறாரு. ஸோ அப்போ சில நேரங்களில் நம்ம மேலேயே இருந்து வெற்றிகளை பார்த்து பார்த்து பழகும்போது, நீங்கள் பாருங்கள், ஒரு 30 years பெரிய பெரிய வெற்றிகளை அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்போ சில நேரங்களில் உங்களுக்கு எதிரான ஒரு பெரிய சேலஞ்ச் வரும்போது அதோட வீரியம் உங்களுக்கு புரியாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எவ்வளவோ நான் பார்த்துருக்கேன், இதெல்லாம் ஒரு மேட்ரான்ற மாதிரி தான் இருப்பீங்க. அப்புறம் டக்குன்னு கையை மீறி போனதுக்கு அப்புறம் தான் ரைட்டு, இனி நம்ம குயிக்காக டேமேஜ் கண்ட்ரோல் மோடுக்கு போகணும் அப்படின்ற இடத்துக்கு வராங்க. ஸோ இந்த லாஸ்ட் ஒரு 3 days பார்த்தோம்னா டக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. சோனம் வாங்சுக்க பேசி அவரோட உண்ணாவிரத்தை முடிவு கொண்டு வராங்க. நீங்கள் சொன்ன வீடியோ வருது. அப்புறம் மற்ற அமைச்சர்கள்லாம் போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ராகுல் காந்தி கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இங்கேயும் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 daysல நடக்குது. அப்போ இப்போ ஒரு பாயிண்ட்ல ஒரு சீரியஸ்னஸ் அவங்களுக்கு புரியுது. குறிப்பாக இன்டர்நேஷனல் மீடியாலையும் இந்த இஷ்யூவை நிறைய கவர் பண்ணுறாங்க. இதுவும் பார்த்தோன்னா இந்தியாவுக்கு நல்லதில்லை. நான் எல்லா இன்டர்நேஷனல் மீடியாலையும் இந்த இஷ்யூவை பார்த்துட்டேன். சிஎன்என்ல பேசுகிறாங்க, பிபிசியில் பேசுகிறாங்க, டிடபிள்யூல பேசுகிறாங்க, ஃப்ரான்ஸ் 24ல பேசுகிறாங்க, ஃபாக்ஸ் நியூஸில் பேசுகிறாங்க, ஸ்கை நியூஸில் பேசுகிறாங்க. இன்னைக்கு காலைல பார்க்குறேன் டெமோக்ரஸி நவ்ல அருணதி ராய் ஒரு பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் பெரிய டீப்பான பேட்டிலாம் இல்லை, பட் ஓகே, இந்த இஷ்யூவை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது, அவங்களாம் வீடியோவை பார்க்கும்போது ஏதோ ஒரு கலவர சூழல்லாம் இருக்குது போல். இந்தியாவில் பயங்கரமான போராட்டமாக இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே ஓடுறாங்க, போலீஸ்காரங்க விரட்டுறாங்க. ஸோ அவங்களுக்கு மைண்ட் டக்குன்னு எப்படி போகும்னா, நேபாளில் இதே மாதிரி நிறைய விஷுவல்ஸ்லாம் பார்த்தோம், ஸ்ரீலங்காவில் பார்த்தோம், பாகிஸ்தானில் பார்த்தோம், அப்புறம் பங்களாதேஷ்ல பார்த்தோம். இப்போ அதே மாதிரியான சூழல் தான் இந்தியாவிலும் நடக்குது போல. அங்கேயும் ஜென்சி தான், இங்கேயும் ஜென்சி தான், ஏதோ ஒன்று நடக்குது போல. யங்ஸ்டர்ஸ் இங்கேயும் திரண்டு எழுந்துட்டாங்க போல அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் தான் மற்ற நாட்டு மக்களுக்கு ஏற்படும். ஆனால் இந்தியான்றது பெரிய நாடு. இந்தியாவில் ஒன்றும் அப்படி பெரிய குழப்பம்லாம் இல்லை. டெல்லியில் ஜந்தர் மந்தரில் பிரச்சனை வெடிச்சிருக்கு, டெல்லியில் வெடிச்சிருக்குன்னு வச்சுப்போமே. மற்ற பகுதிகளில் இவ்வளோ பெரிய இம்பாக்ட் இல்லை. அஃப்கோர்ஸ் கோபம் இருக்குது, ஆனால் பெரிய நேபாளில் நடந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடையாது. ஆனால் சாதாரண சாமானியர்கள் மற்ற நாடுகள்லேருந்து பார்க்கும்போது இது பெரிய விவகாரமாக இருக்கும். இது மோடி அவர்களோட ப்ரெஸ்டீஜுக்கு டேமேஜை ஏற்படுத்தும், அவரோட பாப்புலாரிட்டிக்கு டேமேஜை ஏற்படுத்தும். இப்போதைக்கு பார்த்தோம்னா மோடி அவர்கள் ஹைலி பாப்புலரான ஒரு லீடர். மோடி அவர்களுக்கு எப்போவுமே அப்ரூவல் ரேட்டிங்லாம் ரொம்ப ஹையாக இருந்தது ஹிஸ்டாரிக்கலாக. ஸோ அப்படி இருக்கும்போது மற்ற உலக நாடுகளை விட பாப்புலரான ஒரு லீடராகவும் மோடி இருந்திருக்கார். இப்போ இந்த மாதிரியான விஷுவல்ஸ்லாம் போகுதுன்னா அவரோட அந்த இன்டர்நேஷ்னல் இமேஜையும் டேமேஜ் பண்ணும். ஸோ அப்போ இது எல்லாத்தையும் சரி பண்ணும். டக்குன்னு ஒரு பாயிண்ட்ல ரைட், கையை மீறி போகுது, டக்குன்னு இதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம், பேச்சுவார்த்தை நடத்துவோம், சரி வரலையா ரைட். அப்போ தர்மேந்திர பிரதான் அவர்களே ரிசைன் பண்ண வச்சுட்டாங்க. இது கரெக்டான ஒரு விஷயம்தான். இது சிஜேபிக்கு பெரிய வெற்றி, யங்ஸ்டர்ஸுக்கு பெரிய வெற்றி. பிஜேபி சைடையும் நான் பாராட்ட தான் செய்வேன். இதை இழுத்துட்டு போகாமல் இங்கேயே அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவ்வளோ நாளாக பிஜேபி ரிவர்ஸே போகலை. குறிப்பாக மோடி அவர்களும் சாரி தப்பு பண்ணிட்டோம், விஜய் அவர்கள் மாதிரி தான் இந்த மாதிரிலாம் பலவீனமான விஷயங்களை பேச மாட்டார். அப்படி இருக்கும்போது இப்போ பலவீனத்தை வெளிப்படுத்திட்டாங்க, வேற வழியே இல்லாமல் வெளிப்படுத்திட்டாங்க, ரிவர்ஸ் போகிறாங்க. இது யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும், எதிர்கட்சிகளுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். ஃபியூச்சரில் நம்ம பிஜேபி இன்னும் கொஞ்சம் கூட புஷ் பண்ணலாம், பிஜேபி வீக்காக தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸையும் அவங்களுக்கு கொடுக்கும். ஸோ இது வரக்கூடிய நாட்களில் பிஜேபிக்கு வேற சிக்கல்களை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ சிஜேபி என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுடைய ஒரு கோரிக்கை தான் நிறைவேற்றிருக்காங்க, இன்னும் ஒரு 2 கோரிக்கை பெண்டிங்ல இருக்கு,
அது நிறைவேற்றினா இந்த போராட்டம் நாங்கள் முடிச்சுக்கிறோம் அப்படின்றாங்க. ஸோ இது தொடர்ந்து போகுமா இல்லை எப்படி பார்க்குறீங்க? இது முடிச்சிருவாங்களா? இப்போ 2 விஷயம். ஒன்று என்னன்னா, எனக்கு என்னமோ மெயினான கோரிக்கை இதுதான். தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணுறதான் மெயினான கோரிக்கை. பாதிக்கப்பட்டவர்களுக்கு 1 கோடி ரூபா கொடுக்கறது பெரிய விஷயம் கிடையாது. மொத்தம் ஒரு 12-13 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு 1 கோடி ரூபா அவங்க ஃபேமிலிஸுக்கு கொடுக்கறது பெரிய விஷயம் கிடையாது. அதை கண்டிப்பாக கவர்மெண்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது பெரிய டிமாண்ட் கிடையாது. அதே மாதிரி மாணவர்களை டார்கெட் பண்ணவும் கூடாது. இந்த போராட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த போராட்டத்துக்காக அவங்களுக்கு நீங்கள் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடாது அப்படின்ற டிமாண்ட், அதுவும் சிக்கலான டிமாண்டாக இருக்கும்னு எனக்கு தோணலை. இங்கே முக்கியமான டிமாண்ட், பொலிட்டிக்கலாக பாஜகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய டிமாண்டுனா தர்மேந்திர பிரதானோட ரெசிக்னேஷன் தான். அந்த விஷயம் நடந்துருச்சு. அதனால மீதி உள்ள விஷயங்கள்லாம் ஈஸியாக பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அப்புறம் இன்னொன்று இருக்கு. இப்போ போர் வீரர்களுக்கெல்லாம் சில நேரம் என்ன ஆகும்னா, போர் முடிஞ்சாலும் அவங்களுக்கு நார்மல் லைஃப்பை லீட் பண்ண முடியாது. அந்த போர் காலகட்டங்களில் அவங்க தோழர்களோட ஒரு ஒற்றுமை ஏற்பட்டிருக்கும், அவங்களுக்கு ஒரு பாண்ட் ஏற்பட்டிருக்கும். ஒரு அந்த எக்ஸ்ட்ரீமான காலகட்டங்களில் ஒன்று சேர்ந்துருவாங்க, ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் சாதாரண சிவிலியனாக உலகத்துக்கு போகும்போது அந்த அட்டாச்மெண்ட் இருக்காது. அந்த அந்த போர்க்களத்தை அவங்க மிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ ஹிட்லர்லாம் அந்த மாதிரியான கேரக்டர் தான். நிறைய பேர் இந்த மாதிரி இருப்பாங்க. எப்போவுமே பார்த்தோம்னா போர் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வீரர்கள் சில நேரங்களில் பார்த்தோன்னா ஃபிட் ஆக மாட்டாங்க சொசைட்டியில். அவங்களுக்கு இன்னும் அந்த போரை மிஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த போர் காலகட்டம் தான் பிடிக்கும். அதே மாதிரி பெரிய போராட்டங்கள் நடக்கும்போது அந்த போராட்டங்கள் முடிகிறதும் சில பேருக்கு பிடிக்காது. அவங்க அதை என்ஜாய் பண்ணுவாங்க. நிறைய பேர் அதை என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தளவில் மக்களோட எழுச்சி, அப்புறம் அங்கே ஒரு பாண்ட் ஏற்படும் இல்லையா, அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படும். போலீஸ்காரங்களை மீறி, அங்கே இருக்க பிரச்சனைகளை மீறி அந்த ஒற்றுமையால் அதெல்லாம் வென்றெடுக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு கனெக்ஷன் ஏற்படுது இல்லையா, ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன், ஒரு பாசிட்டிவ் வைப்லாம் ஏற்படுது இல்லையா, அதெல்லாம் மிஸ் பண்ணுவாங்க. ஸோ சில பேருக்கு என்ன ஆகும்னா, சில அஜெண்டாஸை முன் வச்சு வென்றெடுக்க வேண்டியதெல்லாம் வென்றெடுத்ததுக்கு அப்புறமும் ரைட் முடிஞ்சது கிளம்புன்னு போக மாட்டாங்க. இதை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற அந்த எண்ணமும் நிறைய நேரங்களில் வரும். இங்கே அப்படி ஏற்படுமான்னு தெரில, பட் நான் சொல்கிறேன். நான் ஜல்லிக்கட்டில் நான் நோட் பண்ணேன். ஒரு பாயிண்ட்ல அது முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, கிளம்ப வேண்டியதான்ற சூழல் ஏற்படும் போதும் கடைசியில் கிளம்பல நிறைய பேர். ஏன்னா அவங்கள பொறுத்தளவில் இது ஒரு பெரிய எழுச்சி, ஒரு பெரிய ஒரு அந்த அட்ரில் ரஷ்ஷும்பாங்கல்ல, அந்த இதை ஃபீல் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கப்புறம் அதை விட்டுட்டு போகிறதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகலாம் இதை அப்படின்ற எண்ணம் தான். ஸோ அதனால் 2 விதமான பார்வை இருக்குது. ஒன்று என்னென்னா, இதை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும், வேற சில விஷயங்கள் பண்ணும் அப்படின்ற எண்ணமும் இருக்குது. சிஜேபி பார்த்தோன்னா வெப்சைட்டில் எல்லா வீடியோஸையும் நம்ம பப்ளிஷ் பண்ணி டாக்குமெண்ட் பண்ண போகிறோன்றாங்க. போலீஸ் அட்ராசிட்டிஸாக இருக்கலாம், இந்த ப்ரொடெஸ்ட் சம்மந்தமான மற்ற வீடியோஸையும் டாக்குமெண்ட் பண்ணுவோம் அப்படின்றாங்க. ஸோ அவங்க இதோட முடிக்கிறதா இல்லை, இதை ஃபியூச்சர்லேயும் பில் பண்ணுன்ற பிளானில் தான் இருக்காங்க. ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் இதோட முடிக்கிற பிளான் இல்லை. தர்மேந்திர பிரதான் ரெசிக்னேஷனோட முடிச்சிடணுன்ற எண்ணம் அவங்களுக்கு இல்லை. இதை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகணுன்ற எண்ணமும் இருக்குது. மேபி தற்காலிகமாக முடிக்கலாம் இப்போ. ஆமாம், தற்காலிகமாக முடிக்கலாம். ஸோ என்னோட பாயிண்ட் என்னன்னா, ஒன்ஸ் அந்த வெற்றி, அந்த யூனிட்டி இதெல்லாம் ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா அதை விடுறதுக்கு பிடிக்காது. அதை திரும்பவும் நம்ம ஃபீல் பண்ணணும்னு தோணும். அதுவும் இருக்கு. இப்போ டெல்லியில் நடந்தது ஃபேர் நீட் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம். ஆனால் தமிழ்நாட்டில் இப்படி நடந்துகிட்டு இருக்கிறது பேன் நீட். ரைட். ஃபேர் நீட்டு ஓகே நிறைவேறிடுச்சு, பேன் நீட்டுக்கு இன்னும் அப்படி தானே இருக்குது. இங்கே எப்படி களைவாங்களா இல்லை எப்படி பார்க்குறீங்க அதை? என்ன பொறுத்தளவில் இதை திமுகவே செஞ்சுருக்கணும். பேன் நீட்டை இன்னும் அக்ரெசிவாக தான் கொண்டு போகணும். ஸோ ஃபேர் நீட்டுன்ற கோரிக்கையை வைக்கிறாங்கன்னா நீட் ஃபேராக இல்லைன்றது தான் பொருள். நீட்டில் நிறையா முறைகேடுகள், நிறையா குளறுபடிகள்லாம் இருக்குது. ஸோ நீட் இவங்க சொல்கிற மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாகவும் நியாயமான முறையிலையும் நடத்தப்படலை. அப்போ ஃபேர் நீட் அப்படின்ற அந்த கோரிக்கை வைக்கப்படுதுனாலே பேன் நீட் அப்படின்ற அந்த கோரிக்கை வலுப்பெறுது. பேன் நீட்டுன்ற கோரிக்கை வைக்கிறவங்க என்னெல்லாம் முழக்கங்களை முன்வைக்கிறாங்க? நீட் டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை, நீட்டில் நிறைய முறைகேடுகள்லாம் நடக்குது, நீட் பணக்காரர்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது, அப்புறம் நீங்கள் வேறு சில விஷயங்கள்லாம் முன்வைக்கிறீங்க. அப்போ ஃபேர் நீட்டை நீங்கள் கையில் எடுக்கிறீங்கனாலே அது பேன் நீட்டுக்கு வலு சேர்க்கும். அந்த வகையில் ஃபேர் நீட்டோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தான் பேன் நீட், ஃபேர் நீட்டோட எக்ஸ்டென்ஷன் தான் பேன் நீட். ஸோ அதனால் பேன் நீட்டை இதோட முடிக்கணும்னு அவசியம் கிடையாது, டெக்னிக்கலாக பார்த்தா அவசியம் கிடையாது. ஆனால் இந்த போராட்டம் ஏன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகலை.
அங்கே ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அது இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸையும் மோட்டிவேட் பண்ணுது, இவங்களும் வந்து போராடுறாங்க. இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, தமிழ்நாட்டில் பெருசாக ஒன்றும் டேக் ஆஃப் ஆகலை. என்னை பொறுத்தளவில் நான் ஹானஸ்டாக சொல்கிறது என்னன்னா, தமிழ்நாட்டில் பெருசாக டேக் ஆஃப் ஆகலை. ஆனால் இதை பெருசாக கொண்டு வரணுன்ற எண்ணம் இருக்குது. எல்லாம் ஏதோ முயற்சி பண்ணுறாங்க. அந்த ஜல்லிக்கட்டு பீரியட்லலாம் பண்ண மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து ஏதோ பண்ண முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இன்னும் பெருசாக டேக் ஆஃப் ஆகலை. இதே மாதிரி தான் 2009 நடந்தது. அப்படியே சின்ன லெவலில் ஆரம்பித்தாங்க, அப்புறம் ஒரு பாயிண்ட்ல பெருசாக வெடிச்சது. அந்த மாதிரி கொண்டு போகணுன்ற எண்ணம் இருக்குது. பட் இன்னும் அது பெருசாக டேக் ஆஃப் ஆகலை. பார்ப்போம் ஃபியூச்சரில் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஆனால் அங்கே முடிஞ்சிருச்சு அப்படின்றதுக்காக இங்கே முடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா 2 டிமாண்ட்ஸும் வேற. அங்கே லிமிட்டட் டிமாண்ட் தான். நீட்டை நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் நீட்டை நியாயமாக நடத்துக்கிறேன். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கூட வைடரான டிமாண்ட். எனக்கு நீட்டே வேண்டாம். அப்போ அதுக்கான ஸ்கோப் இன்னும் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் இங்கே இருக்கக்கூடிய மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸும் அதை எப்படி அலோவ் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஓகே, அமைச்சர் ரமேஷ் அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, இந்த போராட்ட களங்களில் வந்து நியாயமான கோரிக்கைகள் நீங்கள் வைங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணி கேலி சித்திரமாக, கேலி பொருளாக மாற்றி விமர்சனம் பண்ணுறது அப்படின்றது வந்து ஏற்புடையது கிடையாது. தொடர்ந்து அப்படி நடந்தது அப்படின்னா அரசு எப்படி கையாளுமோ அப்படி கையாளும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எனக்கு இன்னமும் ரொம்ப தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. தமிழ்நாட்டில் 6 கோடி 7 கோடி 8 கோடி தமிழர்கள் இருக்காங்க. விஜய் அவர்களும் ஒரு சிட்டிசன் தான், ஒரு தமிழர் தான். அப்படி இருக்கும்போது விஜய் அவர்களை விமர்சிச்சா எப்படி கையாளணுமோ அப்படி நான் கையாளுவோன்னு சொல்றதுக்குல, இந்த தவறை பண்ணீங்கன்னா இந்த தண்டனை நீங்க சொல்லலாம். இன்னாரை மட்டும் நீங்க விமர்சிக்க கூடாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. விஜய் அவர்களுக்கு மட்டும் அப்ளை ஆகும், ஆனா ரமேஷ் அவர்களுக்கு அது அப்ளை ஆகாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரு விஷயம் அப்ளை ஆகுதுன்னா எல்லாருக்குமே அப்ளை ஆகும். இப்ப அநாகரிகமா பேசக்கூடாதுன்னா எல்லாருக்குமே அப்ளை ஆகும். இவரை மட்டும் நீங்க அநாகரிகமா பேசக்கூடாதுன்னு நீங்க சொல்ல முடியாது. இங்கேயும் விஜய் அவர்களை விமர்சிச்சிங்கன்னா எப்படி கையாளணும் அப்படி கையாளும். அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒன்று இதை செய்யக்கூடாது, 2வது த்ரெட்டு, இதை செஞ்சீங்கன்னா இதை பண்ணிடுவோம். எதை பண்ணுவோன்னு கிளியராக சொல்ல, எப்படி கையாளணுமோ அப்படி கையாளுவோம். இப்போ கவனிக்கிற மாதிரி கவனிச்சிங்கன்னா விஷயங்கள்லாம் வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. அப்படின்னா அதுக்கு ஒரு பொருள் இருக்குது, டஃப்பாக டீல் பண்ணுவோன்னு. ஸோ ஒன்று த்ரெட்டை நீங்கள் முன்வைக்கும் போது த்ரெட்டையும் ஓப்பனாக முன்வைக்கல. இதுதான் என்னோட த்ரெட்டு, நீங்கள் இதை பண்ணீங்கன்னா அதை பண்ணுவேன்னு சொல்ல. நீங்கள் அமைச்சர், நீங்கள் இதை கிளியராக சொல்லணும். அதையும் சொல்ல. 2வது ரொம்ப கிளியராகவும் இல்லை. விஜய் அவர்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்குறீங்க, அவரை மட்டும் நீங்கள் அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்குறீங்க. அதுவும் கரெக்டாக இல்லை. 3வது விஜய் அவர்கள் இப்போ சிஎம். நீங்கள் நீட்டுக்கு எதிராக நிறைய பேசியிருக்கீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி. இப்போ மாணவர்கள் அதை எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் நீட்டுக்கு எதிராக இப்போ செயல்படுவீங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் செயல்பட மாட்டேங்கிறீங்க. ஏகப்பட்ட பேச்சு பேசுனீங்க, இப்போ அமைதியாக இருக்கீங்க. அப்போ நியாயமாக உங்கள்கிட்ட கேட்பாங்க மாணவர்கள், அவ்வளோ சொன்னீங்களே ஏன் இதெல்லாம் செய்யலைன்னு. ஸோ அதெல்லாம் செய்ய வேண்டியது உங்கள் கடமை. அங்கே வந்து நீங்கள் இப்போ உங்கள் கடமையை செய்ய வேண்டிய நேரம் வரும்போது ஒன்று கடமையை செய்ய மாட்டேங்கிறீங்க, ஏன் செய்யலைன்னு கேட்டால் மிரட்டுறீங்க. இது எப்படி கரெக்டான அப்ரோச்சாக இருக்கும்? ஓகே. ஸோ அதனால் இந்த அப்ரோச் சரி கிடையாது. அமைச்சர் அவர்கள் டீல் பண்ணுற விதம் பார்த்தா சேகர் பாபுலாம் 30 வருஷத்தில் கற்றுக்கிட்ட விஷயத்தை அமைச்சர் அவர்கள் 2 மாதத்தில் கற்றுக்கிட்டார். அறநிலையத்துறை அமைச்சராக போகிறவங்க பூரா இப்படி தான் இருக்காங்க அப்படின்ட்டு. சேகர் பாபு பார்த்தோன்னா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 30-40 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பொலிட்டிக்ஸில். அதுக்கப்புறம் நம்ம கடைசி 6 மாதம் பார்த்தோம் தூய்மை பணியாளர்கள் அவர் டீல் பண்ணுற விதம்லாம் எப்படி இருந்தது. ரொம்ப டஃப்பாக டீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் திமுகவுக்கு என்ன ஆச்சுன்றதையும் நம்ம பார்த்தோம். அவர் 30-40 இயர்ஸில் கற்றுக்கிட்டு செஞ்ச விஷயங்களை நீங்கள் 2 மாதத்தில் செய்கிறீங்க. நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க, அதுக்குள்ளே அதே மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க. எப்படி என்ன செய்யணுமோ அதை செய்வோன்றீங்க. அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கணும்னா கொஞ்சம் சாந்தம், சமாதானம் இதெல்லாம் வேண்டும். ஆனால் ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்க அவங்க தான். ஆமாம், நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா சேகர் பாபுலாம் வந்த புதுசில் அப்படி தான் இருந்தார். நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப சாந்தமாக தான் இருப்பார், ரொம்ப பொலைட்டாக பேசுவார், ரொம்ப ஒரு 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 ஆன்மீக டச் இருக்கும் அவரோட பேச்சிலே. அதுக்கப்புறம் போக போக தான் ரகட் மோடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சது. ஆனால் இப்போ ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் டஃப் மோடுக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது ஓவராலாக பார்க்கும்பொழுது மோடி அவர்களுடைய இமேஜ் இதன் மூலியமாக சரியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் பெரிய அளவில் பின்வாங்காத ஒரு அரசாக பாஜக அரசானது இருக்குது. மோடி அவர்கள் ரொம்ப வலிமையான ஒரு தலைவராக
ப்ரொஜெக்ட் பண்ணப்படுறாரு. பிஜேபிக்காரங்களை கேட்டால் தான் மோடியை தவிர்த்து ஒரு வலிமையான ஒரு லீடர் நம்மளால் கொண்டு வரவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல இமேஜ் வந்து மோடி அவர்களுக்கு இருக்குன்னு வச்சுங்களேன் உலக அளவில். அப்படி இருக்கும்பொழுது இப்படி பின்வாங்குறது அப்படின்றது வர எலெக்ஷனில் ஒரு பேக் ஃபயரை ஏற்படுத்துமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போதைக்கு பார்க்கும்போது மோடி அவர்கள் இன்னமும் இன்டர்நேஷ்னல் லெவலில் ரொம்ப பாப்புலரான லீடர் தான். ஆனால் மோடி அவர்களோட பாப்புலாரிட்டி இந்தியாவில் ஸ்லோவாக கம்மியாகிறதையும் பார்க்க முடியுது. குறிப்பாக மோடி அவர்களோட அப்ரூவல் ரேட்டிங் எடுத்துக்கிட்டோம்னா 2021 70% இருக்கு. மோடி அவர்களோட அப்ரூவல் ரேட்டிங்ஸ் பார்த்தோம்னா 70% 2021. இது இந்தியா டுடே மூட் ஆஃப் தி நேஷனில் வெளியிட்ட டேட்டா. அது இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 55 to 58%. 55 to 58%ன்றது ரொம்ப நல்ல ஒரு நம்பர் தான். ஆனாலும் 70லேருந்து 55 to 58 வந்திருக்கு. அப்போ ஏறக்குறைய ஒரு 12 to 15% பார்த்தோம்னா கம்மியாயிருக்கு. இந்த டிக்ளைன் ரேப்பிடாக நடக்கலை, ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக மோடி அவர்களோட பாப்புலாரிட்டி பார்த்தோம்னா கம்மியாயிட்டு இருக்கு. அதோட ஒரு வெளிப்பாடு தான் 2024. 2024ல் மோடி ஃபேக்டரும் பெருசாக ஒர்க் ஆகலை. பிஜேபினாலையும் 19ல் பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸ்லோவாக பார்த்தோம்னா பிஜேபியோட ஓட் ஷேர் 2024ல் கம்மியாயிருச்சு. ஓட் ஷேர் கம்மியானது மட்டும் கிடையாது, கன்வர்ஷன் ரேட் கம்மியாகுது. இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இருந்த அந்த கன்வர்ஷன் ரேட் பார்த்தோம்னா குறைஞ்சு 2024ல் பெரிய ஒரு எஃபிஷியண்ட்டாக ஃபங்க்ஷன் ஆக முடியல. 2014ல் 19லலாம் பிஜேபி அந்த மெக்கானிசம் பார்த்தா, அந்த எலெக்ஷன் மெக்கானிசம் பார்த்தா ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்குது. அவங்களோட ஓட் ஷேர் நார்மலாக தான் இருக்குது. ஆனால் சீட்ஸ் கன்வர்ஷன் பார்த்தோம்னா எஃபெக்டிவாக இருக்குது. ஆனால் 24ல் பார்த்தோம்னா ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் சீட் கன்வர்ஷன் கம்மியாகுது. ஸோ தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் வின்னிங் சீட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுல அவங்களுக்கு சிக்கல் இருக்குது. ஸோ அப்போ கன்வர்ஷன் ரேட் கம்மியாகுதுனாலே உங்கள் எஃபிஷியன்சி கம்மியாகுதுன்னு அர்த்தம், உங்கள் பார்ட்டியோட எஃபிஷியன்சி கம்மியாகுதுன்னு அர்த்தம். ஏன்னா வின்னிங் சீட்ஸ் தான் எண்ட் ஆஃப் த டே டிட்டர்மின் பண்ணும் நீங்கள் இருக்க போறீங்களா இல்லையான்றது. ஸோ இந்த சிக்கல்கள்லாம் பிஜேபிக்கு இருக்கு. இது போக இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ராகுல் காந்தியோட அப்ரூவல் ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ராகுல் காந்தியோட அப்ரூவல் ரேட்டிங் பார்த்தோம்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, இப்போ அந்த டேட்டாவும் இருக்கு. 22ல் 7% வந்திருக்கு. அப்பெல்லாம் கேலி பண்ணிட்டு இருந்தோம், ரொம்ப மோசமா தரமட்டமா இருந்தது ராகுல் காந்தியோட அப்ரூவல் ரேட்டிங். அந்த டைம்ல மோடி பீக்ல இருக்காரு. ஏன்னா 19ல் ஹிஸ்டாரிக் விக்டரி, பயங்கரமா ஸ்வீப் பண்றாரு மோடி. அந்த பீரியட்ல பார்த்தோம்னா 22ல் ராகுல் காந்திக்கு 7% இருக்கு அப்ரூவல் ரேட்டிங். அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தோம்னா 27% இருக்கு இப்போ. ஸோ ராகுல் காந்தியோட அப்ரூவல் ரேட்டிங் இப்பவும் மோடி அவர்களை விட ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. மோடி அவர்களுக்கு அரௌண்டு 50 to 55% இருக்கு, ராகுல் காந்திக்கு 27 தான் இருக்கு. ஸோ ஏறக்குறைய மோடிக்கு பாதி தான் இருக்கார் ராகுல் காந்தி. ஆனால் மோடிக்கும் ராகுலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, ராகுலோட அப்ரூவல் ரேட்டிங் ரேப்பிடா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 7% இருந்தது 27% வந்திருக்கு. ஸோ 3 மடங்குக்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஏறக்குறைய 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் இன்னமும் ராகுல் காந்தி நோவேர் நியர் மோடி. மோடி இன்னமும் 2 மடங்கு பெருசாக தான் இருக்கார் ராகுல் காந்தியை விட. அது ஓகே. ஆனால் மோடி வீக்காக இருக்காரான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக அவர் வீக்காக இருக்கார். அந்த ஃபேக்டரை நம்ம டெஃபினட்டாக ஏற்றுக்கணும். ஸோ அதனால ப்ளஸ் மோடி அவர்களும் மனிதர் தான், அவருக்கும் வயசாகிட்டு இருக்கு, ஏறக்குறைய 80 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த சிக்கல்கள் இருக்கு. அப்புறம் அதே மாதிரி பார்த்தோம்னா ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் இடையே ஒரு ஃபிக்ஷன் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. இப்போ இந்த நீட் இஷ்யூ வரும்போது ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, டுடேஸ் யூத் நீட் டிஸ்கஷன் நாட் டிக்டேஷன் அப்படின்றார். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு விவாதங்கள், டிஸ்கஷன்ஸ் தான் தேவை. நீங்கள் டிக்டேட் பண்ணக்கூடாது, சர்வாதிகாரி மாதிரி டிக்டேட் பண்ணக்கூடாது அப்படின்றத யார் சொல்கிறா? மோகன் பகவத் சொல்கிறார். நம்ம இதெல்லாம் பேசணுன்னா டை நீ அதுவா இதுவான்லாம் நம்மகிட்ட கேட்குறாங்க, ஆன்டி நேஷனல் அது இதெல்லாம் பேசுகிறாங்க. மோகன் பகவத் இதை பேசுகிறாரு. ஸோ அவருமே பிஜேபி கிட்ட என்ன எதிர்பார்க்குறாருன்னா, ஆர்எஸ்எஸும் பிஜேபி கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுங்க, ரொம்ப அக்ரெசிவாக இருக்காதீங்க, ஜனநாயகபூர்வமாக செயல்படுங்க அப்படின்ற விஷயத்தை தான் அவரும் சொல்கிறார். அப்புறம் நேற்று ஹிந்துவில் பார்த்தா முரளி மனோகர் ஜோஷியும் ஏறக்குறைய அதே தான் பேசியிருக்காரு. ஸோ நீங்கள் ஜனநாயகபூர்வமாக செயல்படணும் அப்படின்ற விஷயத்த முரளி மனோகர் ஜோஷியும் பேசுகிறார். அஃப்கோர்ஸ் இன்னைக்கு ஒரு பழைய லீடர் தான், பட் இருந்தாலும் பிஜேபியில் ஒரு முக்கியமான ஃபேஸ் ஒரு காலத்தில் அவரும் அதை பேசியிருக்கார். ஸோ இதெல்லாம் காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, பிஜேபிக்குள்ளேயும் சில குழப்பங்கள் இருக்கு, ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு இடையும் சில ஃப்ரிக்ஷன் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஆனால் இது எல்லாமும் இருந்தாலும் ஓகே, மோடி இல்லைன்னா வேற யாருன்னு கேட்டால் யாரும் இல்லை.
பிஜேபி ஓகே, பிஜேபி தோத்துறாங்கன்னு வச்சுப்போம், அப்போ காங்கிரஸ் வந்துருவாங்கன்னு கேட்டால் அது ஒரு பெரிய டவுட்டாக இருக்கு. இப்போ 2014 இருந்த விஷயம் என்னன்னா, அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட் ஒரு சைடில் நடக்குது, ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட ரெசிக்னேஷன்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்போ இருந்த சூழல் என்னன்னா, காங்கிரஸ் வீக்கா இருக்காங்க, காங்கிரஸுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. காங்கிரஸுக்கான ரிப்ளேஸ்மெண்ட்டும் அப்போ இருந்தது, பிஜேபின்ற ஸ்ட்ராங்கான எதிர்கட்சி அப்போ இருந்தது. இன்னைக்கு அங்கதான் சிக்கல் இருக்கு. பிஜேபிக்கு எதிரான ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சி இல்லை. இந்தியா அலையன்ஸ்க்குள்ள நிறைய குழப்பங்கள் போயிட்டு இருக்கு. ரெண்டாவது, மோடியை ரிப்ளேஸ் பண்றதுக்கான ஒரு டால் லீடர் பிஜேபிக்குள்ளேயும் இல்லை, நான் பார்த்த அளவில் இல்லை. மேபி ஃபியூச்சர்ல இவால்வ் ஆகலாம், இப்போதைக்கு இல்லை. பிஜேபிக்கு வெளியிலையும் இல்லை. என்னை பொறுத்தளவில் எனக்கு ராகுல் காந்தியை ஒரு பிஎம் மெட்டீரியலை என்னால் பார்க்க முடியல. பட் ஓகே, அது சப்ஜெக்டிவ், அது என்னோட பார்வை. பட் இப்போதைக்கு பார்க்கும்போது பிஜேபிக்கு வெளியிலையும் மோடி அவர்களுக்கான ரிப்ளேஸ்மெண்ட் இல்லை. ஸோ இது மோடி அவர்களுக்கும் பிஜேபிக்கும் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். ஓகே, பார்க்கலாம். நிறைய விஷயங்களை மூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.